நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன் உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தயாளன், சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதே தனது நோக்கம் என்கிறார் ஜனாதிபதி. திரைசேரி முறிகள் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் குறித்த விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். நிதி மோசடி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாசிடம் போலீசார் விசாரணை. இந்து ஆலயங்களில் கொள்ளையடிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்து மத விவகார அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவிப்பு. விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு இதுவே சிறந்த தருணம் என குமார் சங்கக்கார அறிவிப்பு. அரசியலமைப்பு திருத்தத்தின் பின்னரே பொது தேர்தலை நடத்தவுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி மாளிகையில் ஊடக நிறுவனங்களின் பிரதம அதிகாரிகளை இன்று சந்தித்த சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். பல்வேறு தரப்பினருடனும் ஏற்படுத்திக் கொள்ளப்படும் பூரண இணக்கப்பாட்டிற்கு அமைய அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் முன்வைத்து அந்த திருத்தத்தை மேற்கொண்டதன் பின்னர் பொது தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி இந்த சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பிரதான அனைத்து கட்சிகளுடனும் இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை நிறுவுவதே தமது நோக்கம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது கூறினார். சர்வதேச ரீதியில் நாட்டிற்குள் எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பில் கருத்தில் கொள்ளும் போது தேசிய அரசாங்கம் என்ற எண்ணக்கருவிற்கு எவராலும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இனங்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் தொடர்பில் தீர்வு மற்றும் தீர்மானங்களை எடுப்பதற்கும் எதிர்காலத்தில் யுத்தம் ஒன்று ஏற்படாதிருப்பதற்கு தேசிய அரசாங்கம் என்ற எண்ணக்கருவே தீர்வாக அமையும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு என்பவற்றில் தானே தலைவர் என்பதனால் கொள்கை மற்றும் அரசியல் விழுமியங்களை ஏற்படுத்தி அடுத்த தேர்தலின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நிர்வகிப்பதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். திரைசேரி முறை கொடுக்கல் வாங்கல்களின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் குளறுபடிகள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி மத்திய வங்கிக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இதேவேளை இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என கொள்கை வகுப்பு மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கிக்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் சிறிபாலடி சில்வா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றச்சாட்டப்பட்டுள்ள மத்திய வங்கியின் ஆளுநர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என இவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய வங்கியின் பிரதி ஆளுநரை நாம் சந்தித்தோம். மகேந்திரனை உடனடியாக அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அது குறித்து விசாரணை அவசியமில்லை. தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் போதுமானவை. ரணில் விக்ரமசிங்கவுக்கு அரசியல் விழுமியம் இருக்குமாக இருந்தால் அவரை நியமித்த ஐக்கிய தேசிய கட்சியினர் தான் மத்திய வங்கியின் ஆளுநரையும் நியமித்தனர். நேற்று பிரதமர் பாராளுமன்றத்தில் இது குறித்து கருத்து தெரிவிக்கும் போது பொருத்தமின்றி பேசினார். தேவையான கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. மத்திய வங்கி தொடர்பிலான நம்பிக்கை இல்லாமல் போகும்போது முழு வங்கித்துறையும் பாரியளவில் பாதிக்கப்படுகின்றது. இது குறித்து விசாரணை செய்வது மாத்திரமின்றி இதன் பிரதிபலனாக ரணில் விக்ரமசிங்கவும் பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். மிக விரைவில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் என்பதையே நான் கூற வேண்டும். திருடர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதுவா நல்லாட்சி? அர்ஜுன் மகேந்திரனின் கடவு சீட்டை ரத்து செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். எதிர்க்கட்சியின் கோரிக்கை இதுவே. பாராளுமன்றத்தில் இது குறித்து விசாரணை செய்ய தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என நாம் கூறுகின்றோம். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது.
ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டத்தரணிகள் சங்கத்தில் உள்ள மூவரே இந்த விசாரணை குழுவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே இது மிகவும் மோசமான செயற்பாடாகும். இடம்பெறுகின்ற விடயங்கள் தொடர்பில் பிரதமர் நேற்று பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். எனினும் அவர் அதனை வேறொரு திசைக்கு கொண்டு செல்கின்றார். சரியான பதிலை அவர் வழங்கவில்லை. மத்திய வங்கியின் ஆளுநர் விடுமுறையில் சென்றுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவருக்கு விடுமுறை வழங்குவதாக இருந்தால் பிரதமரும் விடுமுறையில் செல்ல வேண்டும். விடுமுறையில் சென்றாலும் போதாது, அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். இது மிகவும் பாரதூரமான விடயம். மிகவும் ஆக்ரோஷமடைந்து பிரதமர் சிரச வலையமைப்புக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதாவது தமது குறைகளை மறைக்குமாறு ஊடகங்களுக்கு கூறுகின்றார். அவ்வாறு ஊடக நிறுவனங்களுக்கு விடுக்கும் அச்சுறுத்தலை நாம் எதிர்க்கின்றோம். குறிப்பாக சிரச ஊடக வலையமைப்பு இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டது. எனவே அவற்றுக்கு அடிபணிய வேண்டாம் என நாம் ஏனைய ஊடகங்களுக்கும் கூறுகின்றோம். இது ஒரு தற்காலிக அரசாங்கம். இன்னும் ஒரு சில நாட்களை இந்த அரசாங்கம் நீடிக்கும். இதேவேளை கொள்கை வகுப்பு மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் ஹர்ஷடி சில்வா இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் திரைசேரி முறைகள் தொடர்பிலான கொடுக்கல் வாங்கல் குறித்து சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். எமது அரசு அதிகாரி ஒருவருக்கு எதிராக முதன்முறையாகவே இவ்வாறான குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அவர் உண்மையிலேயே தவறிழைத்துள்ளாரா இல்லையா என்பதனை குறித்த விசாரணை குழு முடிவு செய்யும். அதன் பின்னர் அது தொடர்பிலான முழுமையான பொறுப்பு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்படும். விசாரணை குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் தீர்மானம் ஒன்றுக்கு செல்வதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்த செயற்பாடு போதுமானதாக இல்லை என்று கருதும் பட்சத்தில் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றுக்கு செல்ல முடியும். நல்லாட்சி முறையொன்று இதற்கு முன்னர் இந்த நாட்டில் ஏற்படுத்தப்படவில்லை. மக்களை எம்மால் மரத்தில் கட்ட முடியாது. அது நல்லாட்சி அல்ல. மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியில் இருக்கும் போதா அல்லது தற்காலிகமாக அவரை பதவி நீக்கியதன் பின்னரா சரியான விசாரணைகளை மேற்கொள்ள முடியும்? மத்திய வங்கியின் ஆளுநர் ஒருவரை தற்காலிகமாக நீக்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை. விசாரணைகள் நிறைவடையும் வரை அவர் விடுமுறையை பெற்றுக் கொண்டுள்ளார். பிரதமரின் கருத்தின் மூலம் ஊடக சுதந்திரத்திற்கு அழுத்தம் விடுக்கப்பட்டுள்ளதா என பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, சாந்த பண்டாரவின் கேள்வியின் பிரகாரம் முதலாவதாக ஜனநாயக நாடொன்றில் ஊடக சுதந்திரம் காணப்பட வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேனா என்பதாகும். இரண்டாவதாக இந்த நாட்டு ஊடகவியலாளர்கள் பாரிய மக்கள் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தெரியுமா என்பதாகும். இவை இரண்டுக்கும் நான் கூறுகின்ற பதில், அவர் கடந்த அரசாங்கத்தில் இவை எதுவும் தெரியாமல் இருந்தாலும் இவை தொடர்பில் எனக்கு நன்றாக தெரியும். ஜனநாயக நாட்டில் ஊடக சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதோடு ஊடகவியலாளர்கள் மக்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஊடகங்களில் இன்று செய்திகள் மேற்பார்வை செய்தலோடு குறுகிய காலத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எனவே ஊடகங்களுக்கு அழுத்தம் விடுக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாகின்றது. எனவே நீங்கள் கூறிய ஊடக சுதந்திரத்தை வழங்குவதற்கு தலைமைத்துவம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். சபாநாயகர் அவர்களே, கடந்த காலங்களில் வெள்ளை வேன் கலாச்சாரம் காணப்பட்டது. ஊடகவியலாளர்களின் முடிகளை வெட்டி கை கால்களை முறித்து உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததன் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறினார்கள். தற்போது பிரதமரின் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டல்ல, கிராமத்தை விட்டு சென்ற ஒருவரை கூறுங்கள். ஓரிரவேனும் வீட்டை விட்டு வெளியேறியோரை கூறுங்கள். சொல்வதற்கு எதுவுமின்றி நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கு பதில் இல்லை. எந்த ஒரு அழுத்தமும் விடுக்கப்படவில்லை. பகிரங்க கருத்து பரிமாற்றம் மாத்திரமே இடம்பெற்றிருக்கின்றன. ரிச்சர்ட் சுயிசா குறித்து கேட்கவில்லை. எக்னலிகுட குறித்தும் கேட்கவில்லை. எந்த காலத்தில் தவறு செய்தாலும் தவறுதான். இப்போதும் நீங்கள் அழுத்தம் விடுக்கின்றீர்கள் அல்லவா? என்ன அழுத்தம் விடுத்தோம்? யார் காணாமல் போயிருக்கின்றார்கள்? யாரை கடத்தி இருக்கின்றோம்? எந்த போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது? பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து அடுத்து. உலகில் முதல் முறையாக ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்ற நாளிலிருந்து இலங்கை மத்திய வங்கி நிதி அமைச்சிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு நாட்டிலும் மத்திய வங்கி நிதி அமைச்சின் கீழே நிர்வகிக்கப்படுகின்றது. எனினும் இலங்கை மத்திய வங்கி நிதி அமைச்சின் கீழ் தற்போது இல்லை. இலங்கை மத்திய வங்கி கொள்கை வகுப்பு அமைச்சின் கீழே தற்போது உள்ளது. யார் அந்த அமைச்சின் அமைச்சர்? ரணில் விக்ரமசிங்க. மத்திய வங்கியின் ஆளுநர் அவரது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் அது விசாரணைக்கு தடை என்று அவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், மத்திய வங்கியின் ஆளுநரை நீக்க பின்வாங்குவதாக இருந்தால், விசாரணைகள் நிறைவடையும் வரையிலேயே மத்திய வங்கியின் ஆளுநர் விடுமுறையில் சென்றுள்ளார் எனின் பிரதமர் அது குறித்து ஆக குறைந்தது ராஜினாமா செய்ய முடியாவிடின் விசாரணைகள் நிறைவடையும் வரையில் விடுமுறையிலாவது செல்ல வேண்டும். அதற்கு பொறுப்பான அமைச்சர் நிதி அமைச்சர் அல்ல, பிரதமரின் கீழ் உள்ள கொள்கை வகுப்பு அமைச்சு அதற்கு பொறுப்பாக உள்ளது.
பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்திக் கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சிலரின் நட்பேருக்கு களங்கம் விளைவித்து வருவதாக மேல் மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிண்டல்பிட்டிய தெரிவிக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று தான் தொடர்பில் பிரதமர் தெரிவித்துள்ளதாக கூறப்படும் கருத்திற்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். රාජපක්ෂ ආණ්ඩුව මාව අත්අඩංගුවට අරගෙන බන්ධනාගාරගත කරන්න කටයුතු කළා. එදා මම හිරබත් කෑවේ. ராஜபக்ச அரசாங்கம் என்னை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு செயற்பட்டது. அன்று ஐக்கிய தேசிய கட்சிக்காக சிறைச்சாலையில் உண்ண நேர்ந்தது. எனினும் கட்சித் தலைவர் என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்க திரும்பி பார்க்கவில்லை. ஆக குறைந்தது சிறைச்சாலைக்கு பார்ப்பதற்காகவாவது வரவில்லை. உண்மைகளை கூறும் போது ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதனை பொறுத்துக் கொள்ள முடியாது. நான் தற்போது நீதிமன்றத்திலிருந்து விடுபட்டு இருக்கும் போது தனிப்பட்ட முறையில் சேறு பூச முயற்சி செய்கின்றார். அது குறித்து நான் உண்மையில் கவலை அடைகின்றேன். பிரதமரின் உண்மைத்தன்மை தொடர்பிலேயே எமக்கு பிரச்சனை உள்ளது. ஊழல் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள குழு தொடர்பில் எமக்கு பிரச்சனை உள்ளது. பல உறுதிமொழிகளை வழங்கியுள்ளார். அவற்றை நிறைவேற்றினாரா என்பது முதல் பிரச்சனையாகும். நியாயமான முறையில் விமர்சனங்களை மேற்கொள்ளும் போது பாராளுமன்றத்தின் சிறப்புரிமைகளை பயன்படுத்தி நபர்களுக்கு எதிராகவும் நிறுவனங்களுக்கு எதிராகவும் தாக்குதல் மேற்கொள்ளும் நடவடிக்கையில் பிரதமர் ஈடுபட்டுள்ளார். இதன் மூலம் அவரின் அரசியல் வங்குரோத்தே புலப்படுகிறது. ආයතනවලට පහර දෙන්න අද මේ අගමැතිතුමා நிதி மோசடி குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தனவிடம் நிதி மோசடி விசாரணை பிரிவு இன்று 3 மண்ணித்தியாலயங்கள் விசாரணை செய்துள்ளது. அரசாங்க நிதி நிறுவனம் ஒன்றில் 33 வாகனங்களை கொள்வனவு செய்த சம்பவத்தில் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளமை குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வாகன 33ක් ලබා ගැනීමේදී සිදුවී ඇති 33 வாகனங்கள் பெற்றுக்கொண்ட விடயத்தில் 170 மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டி வாஸ் குணவர்தன விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அவரிடம் 3 மணித்தியாலங்கள் விசாரணை செய்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா கனகராயன் குளத்தைச் சேர்ந்த செல்வராஜா சரண்யா என்ற சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளமைக்கான தடயங்கள் உள்ளதாக சட்ட வைத்திய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டதாக வவுனியா சிறுவர் நன்னடத்தை பிரிவு தெரிவிக்கின்றது. இவரது மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சுமத்தியுள்ளனர். கனகராயம் குளம் மன்னம்குளம் பகுதியைச் சேர்ந்த 15 வயதான சரண்யா கடந்த மாதம் 27ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். கனகராயம்குளம் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்துள்ள இந்த சிறுமி மிகவும் வறுமைப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர். பெற்றோர் இல்லாத நிலையில் தனது அம்மம்மாவுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த சிறுமி சில மாதங்களுக்கு முன்னர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதற்கான தடயங்கள் சட்ட வைத்திய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட சிறுவர் நன்னடத்தை பிரிவு குறிப்பிடுகின்றது. எனினும் சிறுமியின் மரணத்துக்கான காரணம் இருதய மற்றும் மூளை தொடர்பான பாதிப்பு என குறித்த வைத்திய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் வவுனியா மாவட்ட சிறுவர் நன்னடத்தை பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்து வருகின்றனர். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக போலீசார் கூறினர். எதிர்வரும் காலங்களில் இந்து ஆலயங்களில் கொள்ளையடிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவிக்கின்றார். அண்மை காலமாக இந்து ஆலயங்கள் உடைக்கப்பட்டு அங்குள்ள விலை மதிப்புள்ள பொருட்கள் திருடப்படுவதை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்து ஆலயங்கள் உடைக்கப்பட்டு பெறுமதிமிக்க சிலைகள், நகைகள், உண்டியல் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்படுகின்றமை இந்துக்களை கவலையடைய செய்துள்ளதாக மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் DM சுவாமிநாதன் கூறுகின்றார். இந்து ஆலயங்களை உடைத்து பொருட்களை திருடும் கலாச்சாரத்தை உடனடியாக நிறுத்துமாறும் சம்பந்தப்பட்டவர்களிடம் தனது அறிக்கையின் ஊடாக அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தெனியாய பகுதியில் உள்ள பல கோயில்கள் கடந்த காலங்களில் உடைக்கப்பட்டதுடன் கிழக்கின் முதல் பெண் சிற்றரசியின் சிலையும் உடைக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் DM சுவாமிநாதனின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை தென்யாய பகுதியில் உள்ள மற்றொரு ஆலயத்தில் நேற்று மற்றொரு திருட்டுச் சம்பவம் பதிவாகியுள்ளது. கொலன்ன ஹேயஸ் தோட்டத்தில் உள்ள லோன்பூட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தங்க ஆபரணங்கள் திருடப்பட்டுள்ளதுடன் உண்டியல் உடைக்கப்பட்டு பணமும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் பலத்தை இழந்துள்ளதாக தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். இன்னும் UNPயும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் கள்ள ஒப்பந்தம் பண்ணினதாக
பேசப்படுது. இப்ப கிழக்கு மாநிலத்தில் யார் கேட்க போற என்ற தீர்மானத்தை நாங்க எடுக்கணும். கேட்டா மக்களை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வானம் என்ற ஒரு நிலைமைக்கு முஸ்லீம்கள் வந்து முடிஞ்சு. முஸ்லீம்களுக்கு எந்த வித ஒரு நன்மையும் அரசாங்கத்தில் இவங்க பேசி இருந்து நடக்கல, இனிமேல் நடக்க போறதும் இல்லை. அதனால நாங்க தீர்மானிக்கணும், நாங்க யாரோட போறது. முதல் ஐக்கிய தேசிய கட்சியோடு நாங்க பேசுறோம். நாங்க இப்போவும் ஐக்கிய தேசிய கட்சியோட தான் இருக்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சியோட கேட்கணும், அவங்களுக்கு எங்களே வேணுமா அக்கீம் வேணுமான்னு கேட்கணும். அக்கீம் வேணும்னு சொன்னா நாங்க தனியா தான் போகணும். இல்ல யூஎன்பி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். எங்களே எப்படி எங்களே எப்படி எடுப்பாங்க, முஸ்லீம் காங்கிரஸ் எப்படி எடுப்பாங்க, ரிச்சார்ட் எப்படி எடுப்பாங்கன்றது அவங்க எங்களுக்கு சொல்லணும். இப்ப கடைசியில வந்து சேர்ந்துட்டு யூஎன்பியோட அவங்க சேர்ந்து போறதுக்கு யூஎன்பி விருப்பம்னு சொன்னா அப்ப யூஎன்பிஎம்ஐ நன்றி கேட்ட கட்சி ஒன்று நாங்க வாழ்க்கையில பார்த்தது இல்லை. நாங்க உலகம் பூரா இலங்கை பூரா பேத்து இந்த கேம்பெயினை பண்ணி மைத்திரியை வெத்த வைக்கிற இடத்துல தான் இவங்க வந்து சேர்ந்தாங்க. சரியா? இப்ப அவங்க வந்து சேர்ந்து அவங்க எங்களுக்கு போது அவங்களோட கள்ள எக்ரிமெண்ட் சைன் பண்ணி இருந்தா அதை பத்தி நாங்க கவலை இல்லை. அவங்களுக்கு அவங்களோட போகலாம். எனக்கு ஐக்கிய தேசிய கட்சி மக்கள் கூட கிழக்கு மாநிலத்தில் சொல்றாங்க, அப்படி சேர்ந்தா நாங்க அவங்களுக்கு ஓட் பண்ற இல்லை என்று சொல்றாங்க மக்கள். 10 அமைப்புகள் ஒன்றிணைந்த தமிழ் முஸ்லிம் தேசிய கூட்டமைப்பு இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. வி ஆனந்த சங்கரியின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. தமிழ் முஸ்லிம் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரியும், சிரேஷ்ட உபத்தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் ஃபாரூக்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ் முஸ்லிம் மக்கள் கடந்த காலங்களில் எதிர்கொண்ட சிரமங்களை மறந்து புதிய பாதையில் செயற்பட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த கூட்டமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. தமிழ் இஸ்லாமிய சகோதரர்களுடைய உறவு சில சந்தர்ப்பங்களிலே பாதிக்கப்பட்டும் வெற்றத்துக்குரிய வகையிலே விமர்சிக்கப்பட்டும் வந்துள்ளது. இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அமைப்பை உருவாக்கணும் என்று நாங்கள் விரும்பியிருந்தோம். எமது நோக்கம் இந்த சிங்கள தமிழ் முஸ்லீம் சகோதரத்துவத்தை வளர்த்தெடுத்து பாதிக்கப்பட்ட அந்த துக்கமான சம்பவங்களை நீக்கி வளர வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசை. தமிழ் முஸ்லீம் மக்களுக்கிடையான கசப்புணர்வுகள் எல்லாம் காலத்தோடு போனதாக மறக்கப்பட்டு எதிர்காலத்திலே தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் மட்டும்தான் எங்களுடைய உரிமைகளை அல்லது அண்மை காலங்களில் வர இருக்கின்ற அரசியலமைப்பு மாற்றத்தில் கூட எமது உரிமைகளை வலியுறுத்த முடியும் என்கின்ற ஒரு காலத்தின் கட்டாயத்தை கருத்தில் கொண்டு இந்த கூட்டமைப்பு இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 2-3 பேர் கூடி கதைக்கின்ற ஒரு அரசியலாக இருக்கக்கூடாது. பலருடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு அரசியல் நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும். பலருடைய கருத்துக்களையும் கேட்டு ஆரோக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை விடுத்து 2-3 தனிநபர்கள் தான் ஒரு சமுதாயத்தை வழிநடத்த முடியுமாக இருந்தால் அது ஜனநாயக விரோதமாக அமையும். மட்டக்களப்பு வாழைச்சேனை கடதாசி ஆலையில் 4 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமையை கண்டித்து ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வாழைச்சேனை கடதாசி ஆலைக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து தொழிற்சாலையின் பணிகள் நிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக சுமார் 235 ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டணம் செலுத்தப்படாத நிலையில் ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவும் நிர்வாகத்தினால் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து வாழைச்சேனை கடதாசி ஆலையின் ஊழியர்களால் பல தடவைகள் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் நேற்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தை அவர்கள் ஆரம்பித்துள்ளனர். கொழும்பு வாழைச்சேனை வீதியில் ஓட்டமாவடி பாலத்துக்கு அருகில் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாதாந்த சம்பளம் வழங்கப்படாமை காரணமாக தமது குடும்பம் மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை தமது கோரிக்கைகள் தொடர்பில் உரிய அதிகாரிகள் இதுவரையில் எவ்வித நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த போராட்டம் 3 நாளாக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு முடிவும் கிடைக்கல. வந்து எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. இதுக்குரிய சரியான முடிவை தாமதிக்காம எடுக்கணும் மட்டும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிறுவனம், அரசு நிறுவனம் சம்பளம் இல்லாமல் இருப்பதென்றால் இந்த வாழைச்சேனை காய்கறி ஊழியர்களுக்கு மாற்றிருந்தார் என்பதை நாங்கள் எல்லோரும் கவனத்துக்கும் தெரியப்படுத்துகின்றோம். எத்தனையோ வகையான வழிகளில் நாம் எமது பிரச்சனையில் முன்னெடுக்கும் இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவு எனக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு எங்கள் குடும்பங்கள் இன்றைக்கு கஷ்டமான நிலையிலே எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கின்றது? இந்த தொழிற்சாலை நாங்கள் உழைத்து கொடுத்த தொழிற்சாலை இந்த அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் தெருவிலே வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட சம்பளம் தடப்படுறதுக்கு முக்கிய காரணம் இங்க எங்கட முகாம வந்துட்டு இதுக்குரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கல.
இங்கதான் எங்க முகாம் இருக்கு. சரியா, இந்த இடத்துல எங்க முகாம் இருந்துட்டு இந்த பேட்டி எடுக்கிறது மறக்கிற காரணம் என்ன? அங்க இருந்து ஜிஎம் சொல்றாராம், நீங்க பேட்டி கொடுக்க வேணாம், இங்க பேட்டி எதுவும் கொடுக்க வேணாம், அங்க இருந்து ஜிஎம் சொல்றாரா எங்க முகாமைக்கு. அப்ப என்ன வந்து முகாமை எங்களுக்கு தூரத்துக்கு எங்களுக்கு இப்படி பேக்காடுறது இந்த முகாமை. இலங்கையின் நிலையான சமாதானத்திற்கும் அபிவிருத்திக்கும் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்குவதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது. யாழ் கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் சுவிட்சர்லாந்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட வீட்டு திட்டத்தை மக்களுக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட சுவிட்சர்லாந்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டிடியர் ஃபெர்ஹோல்டன் இதனை கூறியுள்ளார். யாழ் கோப்பாய் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அக்கரை கிராமத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட வீட்டுத் திட்டம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டிடியர் பெர்க்ஹோல்டர் இந்த வீட்டுத் திட்டத்தை பார்வையிட்ட அதேவேளை அக்கரை கிராமத்தில் 35 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் சமாதானத்துக்கும் அபிவிருத்திக்கும் பல உதவிகளை நாங்கள் தொடர்ந்தும் வழங்குவோம். கடந்த 10 வருடங்களாக வீடுகள் மற்றும் பாடசாலைகளை நிர்மாணிப்பதற்கு நாம் உதவி வழங்கியுள்ளோம். தற்போது மாற்றம் ஒன்றுக்காக புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. நிலையான சமாதானம் ஏற்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கும் தொழில் மற்றும் கல்விக்கான உதவிகளை வழங்குவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம். வீட்டு திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாதுள்ள போதிலும் கல்வி மற்றும் ஏனைய பொருளாதார அபிவிருத்தி செயற்பாடுகளை நாம் முன்னெடுப்போம். இதேவேளை சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. தற்பொழுது நிலவும் சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது சம்பந்தமாக கேள்விகள் கேட்டார்கள். சூழ்நிலையில் மாற்றம் இருப்பதை நான் குறிப்பிட்டு அதே நேரத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகளும் இருப்பதாக அதனை அறிவித்தேன். சில நேரங்களில் சற்று தாமதமானாலும் சூழ்நிலை மாற்றமும் மனோநிலை மாற்றமும் ஏற்பட்டால் நன்மையை அது கொண்டு வரக்கூடும் என்பதை அவர் நமக்கு எடுத்து உரைத்தார். பலவிதமான கஷ்டங்களை நாங்கள் எதிர்நோக்குவது சம்பந்தமாக அவருக்கு எடுத்துரைத்தோம். அவர்கள் அதனை புரிந்து வைத்திருக்கின்றார்கள். வேறு எந்த விதமான நன்மைகளை எங்களிடம் எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு எங்களுடைய திறன்களை நாங்கள் மேம்படுத்த சில வழிமுறைகளை அவர்களுக்கு எடுத்துரைத்தேன். அவற்றை தாங்கள் பரிசீலிப்பதாக கூறினார். இந்த நாட்டிலே தற்போது ஒரு நல்லதொரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதும் மக்களிடையே ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருந்தால் கூட அதே நேரத்தில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிலவுவதை தான் காண்பதாகவும் கூறினார். சிறந்த கல்வியலாளர்களை மலையகத்தில் இருந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை தெரிவிக்கின்றார். நானுயாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறினார். வடகிழக்கு மக்கள் கவனமாக இருக்கின்றார்கள், முஸ்லிம் மக்கள் கவனமாக இருக்கின்றார்கள், தென்னிலங்கையிலே வாழ்கின்ற பெரும்பான்மை சிங்கள மக்கள் கவனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற பொழுது நாங்கள் தகுதியானவர்களுக்கு இந்த வாக்குகளை கொடுக்கின்றோமா என்பதை மிக அவதானமாக வாக்குகளை கொடுக்கின்றார்கள். ஆனால் மலையகத்திலே பார்க்கின்ற பொழுது அது தலைகளாக இருக்கின்றது. இங்கு படித்தவர்கள் வந்து சொல்லுகின்ற செயல்கள் எடுபட மாட்டாது. படித்தவர்கள் கூறுகின்ற விடயங்கள் மக்கள் மத்தியிலே செல்வதை தடை செய்கின்றார்கள். ஆனால் மக்களிடம் இருக்கின்ற பலவீனங்களை கண்டுபிடித்து பிழையானவர்கள் அரசியலில் வருகின்றார்கள். எனவே அந்த நிலைமை மக்கள் பொறுப்புணர்வோடு வருகின்ற பொழுது நிலைமை மாற்றப்படுகின்றது. மனிதர்கள் விலகி செல்வதால் தான் பிழையானவர்கள் அரசியலில் வருகின்றார்கள். எனவே அந்த நிலைமை மக்கள் பொறுப்புணர்வோடு வருகின்ற பொழுது நிலைமை மாற்றப்படுகின்றது. நானுயா ஃபார்மஸ்டன் கொலனி பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை கலந்து கொண்டதோடு பிரதேச மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது கேட்டறிந்து கொண்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அத்தனகல்ல தொகுதி அமைப்பாளராக துறைமுக, கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் அர்ஜுன ரணதுங்கவுக்கு தொகுதி அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் பிரசன்னமாகியிருந்தார். 1963 ஆண்டு டிசம்பர் மாதம் பிறந்த அர்ஜுன ரணதுங்க செல்வாக்குள்ள அரசியல்வாதியான ரெஜி ரணதுங்கவின் புதல்வராவார். கிரிக்கெட் வரலாற்றில் இலங்கைக்கு உலக கிண்ணத்தை வெற்றியீட்டி கொடுத்துவிட்டு விளையாட்டுத்துறைக்கு பிரியாவிடையும் கொடுத்துவிட்டு கொழும்பு மாவட்டத்தினூடாக அரசியலுக்குள் பிரவேசித்தார். பொதுஜன ஐக்கிய முன்னணி சார்பில் 2001 ஆண்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகிய அர்ஜுன ரணதுங்க சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு மற்றும் கைத்தொழில் பிரதி அமைச்சராகவும் செயற்பட்டுள்ளார்.
2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகியதோடு பின்னர் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ஜனநாயக முன்னணி சார்பில் களுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.